பாருங்கள், நமக்கு தெரிஞ்ச ஒரு சங்கீதத்தை அதிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் கூட திட்டமாய் பேச போகிறார். சங்கீத புஸ்தகம் 23வது சங்கீதம். அதோடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா தாவீதின் சங்கீதம். எல்லாம் எடுத்துக்கோங்க. 1வது வசனம் நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி, ஒரு சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த சங்கீதத்திலிருந்து வித்தியாசமான ஒரு வெளிப்பாட்டை உங்களுக்கு கொடுப்பார். இதை பார்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் கர்த்தர் கொடுக்க போகிறார். முதல் வசனம் பாருங்கள். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அப்படின்னு சொல்லும்போது அழுத்தமாக அதிகாரத்தோடு சொல்லணும். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். ஒரு 3 தடவை சொல்லுங்க. கர்த்தர்னு சொல்லும்போது எப்படி சொல்லணும்? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். திரும்ப, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். இந்த வார்த்தை மிகப்பெரிய மாற்றத்தை தாவீதுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தது. இந்த சங்கீதத்துடைய பின்னணியை நாம் தியானிக்க போகிறோம். ஒருவேளை நம்ம பாடுகள், பிரச்சனைகள், ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், வியாதி, சில பலவீனங்கள், போராட்டங்கள், ஒரே மாதிரியான பிரச்சனையை நீங்கள் சந்தித்து கொண்டே இருக்கலாம். ஆனாலும் ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யலை? ஆண்டவர் வசனத்து மூலமாக என் கூட பேசுகிறாரு, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை நான் என்ன செய்யலை, இன்னும் பார்க்க முடியலையே. ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது வாழ்க்கை? நான் ஆண்டவர் தானே ஆராதிக்கிறேன், நான் அவருடைய பிள்ளை தானே, ஏன் எனக்கு பிரச்சனையாக வருது என்றெல்லாம் ஒரு கேள்விக்கு இந்த சங்கீதத்துடைய பின்னணி உங்களுக்கு பதில் கொடுக்கிறது. பிரேஸ்லா. இந்த சங்கீதத்தை குறித்து நம்ம தியானிக்க முன்பாக இஸ்ரேல் தேசத்தை உடைய பின்னணியை நாம் புரிந்தால்தான் இந்த சங்கீதத்தை நம்ம புரிய முடியும். இஸ்ரேல் தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்றால் அது கர்த்தருடைய தேசம், மிக செழிப்பான தேசம், வளமிக்க தேசம். இன்றைக்கும் உலகத்தில் சாரோனுடைய சமவெளி, ரோஜாக்கள், பூக்கள் அதிகமாய் உற்பத்தி செய்கிற ஒரு தேசம். பழங்கள், திராட்சை தோட்டங்கள், ஒலிவ மரங்கள், எர்மோன், எபிரோன் போன்ற பனி நிரப்பப்பட்ட தேசம். பனி நிரப்பப்பட்ட தேசம். பனி நிரப்பப்பட்ட ஒரு தேசத்தில், பனி நிரப்பப்பட்ட ஒரு தேசம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம இப்போ இந்தியாவில் சில பகுதியில் காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பனிகள். இந்த குட்டி தேசத்தில் அநேக செழிப்பு இருக்குது. ஒரு பக்கம் திராட்சை தோட்டங்கள், ஒலிவ தோப்புகள், ஷாரோனின் சமவெளிகள், எர்மோன் மலைகள், பள்ளத்தாக்குகள், எங்கே பார்த்தாலும் ஒரு செழிப்பும் ஒரு பசுமையும் இருக்குது. அல்லேலூயா. நாமும் கூட ஆண்டவர் சித்தமான சீக்கிரத்தில் போய் இஸ்ரேல் தேசத்தை பார்க்கலாம். இப்படிப்பட்ட செழிப்பான தேசத்தில் ஒரு பகுதி யூதயா பாலைவனம். அந்த பாலைவனத்தில் ஒரு சொட்டு கூட தண்ணி கிடையாது. அல்லேலூயா. அந்த இப்படிப்பட்ட தேசத்தில் ஒரு பகுதி மட்டும் அதிகமான வெப்பநிலை, சராசரி 100 டிகிரி மேலே இருக்கும். அதிகம் போனால் 150, 160 டிகிரி உள்ள ஒரு பாலைவனம். உலகத்தில் சகாரா பாலைவனம் இருக்குது. அந்த பாலைவனத்தில் அநேக நீரூற்றுகள் உள்ள சில இடங்கள் பாலைவனத்தில் சோலைவனம் என்ன செய்கிறது இருக்குது. ஆனால் இந்த யூதயா பாலைவனத்தில் ஒரு சோலைவனமும் கிடையாது. தேவனுடைய படைப்பு பாருங்கள். நீங்கள் உலகத்தில் பெரிய பெரிய பாலைவனங்கள் இருக்குது, அதில் பல சோலைவனங்களையும் என்ன செஞ்சிருக்காரு, அது வழியாக யாராவது பிள்ளைங்க, தேவனுடைய மனிதர்கள் போகும்போது அங்கே ஒரு தண்ணி பருந்து கொள்ளவும் இலைப்பாறவும் ஒரு சில சோலைவனம் உண்டு. ஆனால் அந்த யூதயா பாலைவனத்தில் மட்டும் சோலைவனம் கிடையாது. ஒரு சொட்டு தண்ணி எங்கேயுமே பார்க்க முடியாது.
முதல் காரியம், இந்த யூதேயா பாலைவனம் எப்படிப்பட்டன? வெப்பம் நிறைந்த பாலைவனம். வெப்பம் என்பது எதை குறிக்குதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் சில உபத்திரவங்களை குறிக்குது. நம்ம சில நேரங்களில் உபத்திரத்தை தாங்க முடியாமல், ஐயோ ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, ஏன் என் குடும்பத்தில் இவ்வளோ மாறி மாறி பிரச்சனை, ஏன் என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை, ஐயோ என்னால் தாங்க முடியலையே. ஆனால் நீங்கள் தேவனோட பிள்ளை தான், நீங்கள் தேவனோட பிள்ளை தான், நீங்கள் தேவனோட பிள்ளை தான். ஆனால் உங்களால் தாங்க முடியலைன்னு சொல்லி அந்த உபத்திரவத்தில் நீங்கள் வேதனைப்பட்டிருக்கலாம். ரெண்டாவது, இந்த பாலைவனத்தில் மகா வறட்சி, ஒரு சொட்டு தண்ணி எங்கேயுமே. இந்த வறட்சி எதை குறிக்குதுன்னா, மணி ப்ராப்ளம், பொருளாதார நெருக்கடி. ஏன் என் லைஃப்பில் நான் சம்பளம் வாங்குகிறேன், ஆனாலும் எனக்கு எல்லாமே செலவுக்கு மேலே நினைஞ்சிருது, போயிடுதே. ஏன் இந்த பண விஷயத்தில் மட்டும் நான் வறட்சியாகவே இருக்கிறேன், என் வாழ்க்கை ஏன் இப்படி வறட்சியாக இருக்குது, ஏன் இதில் ஒரு பெரிய முன்னேற்றமே என்னோடய பொருளாதாரத்தில் பார்க்க முடியலையேன்னு சொல்லி ஒருவேளை நம்ம வேதனையோடு கூட இருக்கலாம். மூன்றாவது, இந்த யூதேயா பாலைவனத்தில் பயங்கரமான சூறாவளிகள் உருவாகும். இப்போ பார்த்திங்கன்னா, அந்த பாலைவனத்தில் சூறாவளிகள், அந்த மணல் சூறாவளிகள் உருவாகும் போது அந்த திடீர்னு அந்த பகல் நேரத்தையே இருட்டாக்கிரும். அப்படியே மணல் என்ன செய்யும், இப்படிப்பட்ட அந்த சூறாவளி வந்துருச்சுன்னா பகல் நேரமே இருட்டாயிரும், எங்கிட்டு போகிற எங்கிட்டு வழி எதுவுமே தெரியாது. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நல்லா போயிட்டுருக்கு, திடீர்னு பிரச்சனை வருது. ஃபஸ்ட்டு அல்லேலூயா. திடீர்னு ஏதாவது ஒரு குடும்பத்தில், ஒரு வேலை பார்க்குற இடத்துல உள்ள உறவினர்கள் நடுவில் ஏதாவது ஒன்று திடீர்னு ஒரு சூறாவளி போன்ற சில வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்ட்டு கூட உங்கள் வாழ்க்கையில் கேள்வி இருக்கலாம். நான் பைபிள் படிக்கிறேன், நான் தியானிக்கிறேன், கர்த்தருக்காக கொடுக்குறேன், ஆனாலும் என்னோடய பிரச்சனை என்ன செய்யலை, இன்னும் தீரவில்லையே, என் உபத்திரம் இன்னும் நீங்கலையே, பண விஷயத்தில் பொருளாதாரத்தில் இன்னும் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன், கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேனே. நாலாவது, யூதேயா பாலைவனம் என்பது மலை தேசம். மலை தேசம்னா, இப்போ இன்றைக்கி நம்ம மலையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சமாக செடி கொடியெல்லாம் நல்ல மரங்கள்லாம் முளைச்சிருக்கோம். இந்த பாலைவனத்து மலை எப்படின்னா கற்பாறைகள் நிறைந்து, பாலைவனத்தில் அந்த மலைகள், மலை பள்ளத்தாக்குகள், கீழே விழுந்தா மரணம், அப்படிப்பட்ட வறட்சியான மலைகள், குன்றுகள், பள்ளத்தாக்குகள், எங்கேயும் ஒரு சொட்டு தண்ணி இல்லை. 4 நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடினமான சூழ்நிலைகளை நம்ம சந்தித்து கொண்டிருக்கலாம். சில தேவனுடைய பிள்ளைங்க சில வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரே நான் வாழ்கிறேன் அப்படிலாம் ஒரு கேள்வி என்ன செய்திருக்கிறது, அநேகருக்குள்ளே இருக்குது. ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இன்னும் முன்னேற்றமே இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியலையே. இந்த பாலைவனத்தில் எந்த பாதையும் தெரியாது, பாலைவனத்தில் எந்த போர்டும் கிடையாது, வழியே எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல என்றெல்லாம் நம்ம எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இங்கே இதில் ஒரு பெரிய ஒரு குட் நியூஸு, இந்த யூதேயா பாலைவனத்துக்குள்ளே சோலைவனம் இல்லை, ஆனால் இந்த யூதேயா பாலைவனத்தை தாண்டினா என்கேதி என்ற ஒரு அற்புதமான ஒரு சோலைவனம் இருக்குது. அல்லேலூயா. இப்போ இங்கே இந்த புல்பெட்டு தான் யூதேயா பாலைவனம்னு வச்சுக்கோங்க. இந்த யூதேயா பாலைவனத்தோட என்ட்ரன்ஸ் தான் மாகோன். இது வழியாக ஊடா போகும்போது என்னெல்லாம் சந்திக்கணும், வெப்பம், வறட்சி, சூறாவளி, மரண பள்ளத்தாக்கு போன்ற மலைகள். இதை கடந்து இந்த பக்கம் வந்தா பசுமை நிறைந்த ஒரு சமவெளி. அல்லேலூயா. இன்னைக்கும் என்கேதி என்ற அந்த இடம் இஸ்ரேல் தேசத்தில் இருக்குது.
இன்றைக்கி சொல்கிறாங்க 6 லட்சம் பசுக்கள் அங்கே மேய்க்கப்படுகிறதாம். அவ்வளவு எங்கே பார்த்தாலும் புல்வெளிகள். அது மாத்திரமல்ல, இந்த என் கைதியில் என்ன இருக்குன்னா, ஒரு 5 அடி 6 அடிக்கு ஒரு பாறையிலிருந்து அமைதியான நீரூற்றுகள். அல்லேலூயா. சலசலப்பே இல்லாமல், நம்ம இன்றைக்கி குற்றாலம் பல அருவியை பார்க்கும்போது பெரிய பாறையிலேருந்து பெரிய அருவி என்ன செய்யும், பயங்கரமான சத்தத்தோடு. ஆனால் அந்த என் கைதி எப்படி இருக்குதுன்னா, 5 அடி 6 அடி பாறையிலேருந்து அப்படியே நீரூற்று அமைதியாக அமர்ந்த தண்ணீர் அண்டையில். இந்த 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 நீரூற்று அணையில தான் அநேக மேய்ப்பர்கள் தன்னுடைய ஆடுகளை கொண்டு வந்து என்ன செய்வாங்களாம். இந்த ஆடுகள் எப்போ எந்த இடத்துல தண்ணி குடிக்குன்னா, தண்ணி சத்தமாக இருக்கிற இடத்துல ஆடு என்ன செய்யாது, தண்ணி குடிக்காது. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் அது தண்ணி குடிக்கும். பிரைஸ் காட், அல்லேலூயா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த என் கைதியில் ராஜாக்களுடைய பந்தியில் இருக்கிற பேர்ச்ச மரங்கள். இன்றைக்கி நம்ம கையிலலாம் பேர்ச்ச மரம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் லோ குவாலிட்டி. இல்லையா, 100 200 மடங்குக்கு 200 வகைக்கு மேலே பேர்ச்ச மரம் இருக்குதான். இது ராஜாக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு பேர்ச்ச மரம் முளைக்கிற இடம் எங்கே இருக்குன்னா, என் கைதியிலே இருக்குது. அல்லேலூயா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, திராட்சை தோட்டங்கள் நிறைந்து, ஒலிவ தோப்புகள், ஒலிவ மரங்கள், எங்கே பார்த்தாலும் பசுமையும் செழிப்பும் நிறைந்த இடம்தான் என் கைதி. அல்லேலூயா. இப்போ நல்லா நல்லா சொல்லுங்கள். முதல்ல இந்த என் கைதியை புரிஞ்சாதான் அந்த சங்கீதத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, அந்த என் கைதியில் என்ன இருக்குதுன்னா, புல்வெளிகள். புல்வெளி என்பது செழிப்பை குறிக்குது. அமர்ந்த தண்ணீர், திராட்சை தோட்டங்கள், ஒலிவ தோப்புகள். அல்லேலூயா. ராஜாக்கள் பயன்படுத்தப்படுகிற அந்த விலை உயர்ந்த பேர்ச்ச மரங்கள் இருக்கிற இடம்தான் என் கைதி. இப்போ இதுக்கும் இந்த சங்கீதம் 23க்கும் என்ன சம்பந்தம் என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 23வது அதிகாரம். 1 சாமுவேல் 23வது அதிகாரம். 23வது அதிகாரத்தில் 25வது வசனம் முதல் 29வது வசனம் வரை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இந்த 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 பின்னணி யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், சவுல் ராஜாவை குறித்தும் தாவீதை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ எல்லாம் எடுத்துட்டிங்களா? இப்போ கவனிங்க. பெத்லெகேம் என்ற கிராமத்தில் ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்தின் தலைவருடைய பெயர் ஈசாய். இந்த ஈசாய்க்கு 8 மகன்கள் உண்டு. ஹலோ, இல்லை என்னை கவனிங்க. இப்போ பைபிள் மூடி வச்சுங்க, என்னை கேளுங்க, கதை தான் சொல்ல போகிறேன். இல்லையா, பெத்லெகேம், இன்றைக்கும் பெத்லெகேம் இஸ்ரேல் தேசத்தில் இருக்குது. பெத்லெகேம் என்ற கிராமத்தில் ஈசா என்ற குடும்பத்தில் 8 பிள்ளைகள். 8 பிள்ளைகள். 8வது மகன் தான் தாவீது, கடைசி மகன். இந்த மகனை அவனோட தகப்பன் ஆடு மேய்க்கும்படியாக என்ன செய்துவிட்டான், அனுப்பிவிட்டான். மற்ற பிள்ளைங்களாம் நிறைய இராணுவத்தில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இந்த 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 தாவீதுக்கு ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, அரண்மனையிலே வேலை கிடைக்குது. சவுலுடைய அரண்மனையிலே அவனுக்கு வேலை கிடைக்குது. அவன் கோலியாத்தை ஜெயிக்கிறான். அதுக்கு பிற்பாடு அங்கே ஒரு வேலை கிடைக்குது. ராஜாவுக்கு முன்பாக, சவுல் ராஜாவுக்கு முன்பாக அவன் இசை வாசிக்கிறான். அங்கே ஒரு போர் வீரனாக அவன் ஜாயின் பண்ணுறான். அவனை படிப்படியாக தாவீது அந்த அரண்மனையில் உயர்த்தப்படுகிறான். ஆனால் இந்த ராஜாவுக்கு, இந்த சவுல் ராஜாவுக்கு இந்த வாலிபனை குறித்து ஒரு பய உணர்வு. இந்த வாலிபன் பின்னணி ராஜா பின்னணி கிடையாது. சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு கடைசி மகன், ஒரு வாலிபன். ஆனால் இந்த சவுல் ராஜாக்கு இந்த தாவீதை பார்த்து ஒரு பய உணர்வு. இவன் ஏதோ என்னை ஆளுகை செய்து விடுவானோ,
என்னுடைய ஸ்தானத்துக்கு இவன் வந்து விடுவானோ என்று காரணமே இல்லாமல் பகைக்கிறான். கிறிஸ்துவே கூட அவன் ஒரு பாவமும் இயேசு கிறிஸ்துவே செய்யலை. காரணமே இல்லாமல் யூதர்கள் என்ன செஞ்சாங்க? பகைத்தார்கள். இந்த தாவீது சவுலால் பகைக்கப்படுகிறான், சவுலால் விரட்டப்படுகிறான். சாதாரணமாக ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் இங்கே வேலை கிடைச்சி இங்கே வந்து அவன் செய்வதெல்லாம் வாய்க்குது. இவனுக்கு பொறாமை. இவன் ஒரு பக்கத்து நாட்டு ராஜாவும் கிடையாது, இவன் பின்னணி பெரிய பேக்ரவுண்டு கிடையாது. ஆனாலும் வீணாக இந்த சவுல் ராஜா தாவீதை பகைக்கிறான். இவனை விரட்டுறான். இவன் காடு மலை என்று திரிகிறான், அலைந்து ஓடுகிறான். இப்படிப்பட்ட இந்த தாவீது கூட ஒரு 500-600 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. எல்லாம் யாருன்னா கடன்பட்டவங்க, வேதனை உள்ளவங்க எல்லாம் ஒரு கூட்டமாக ஜாயின் பண்ணுறாங்க. ஆனாலும் சவுல் விரட்டுறான். இவனை எப்படியாவது அழிக்க வேண்டும். காரணமே இல்லை, தாவீது கிட்ட ஒரு தவறும் இல்லை. அவன் அழிக்க வேண்டும் என்பதுக்காகவே அவன் ஓட விரட்டப்படுகிறான். இப்படிப்பட்ட இடத்துல தான் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் இந்த வாலிபனாகிய தாவீதை விரட்டி கொண்டு தேசத்தின் ராஜா வரான். அல்லேலூயா. இப்போ தேசத்து ராஜா யார் கூட போய் தான் யுத்தம் பண்ணியிருக்கணும்? அடுத்த நாட்டு ராஜா கூட தான் யுத்தம் பண்ணியிருக்கணும். சரி, இவன் பின்னணியாவது இவங்க அப்பா பெரிய ராஜாவா? இல்லை. எவ்வளோ கொடுமை பாருங்க. அப்போ இந்த தாவீதுக்கு எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். இவன் ஓடுறான். கடைசி இப்போ வாசிக்க போகிற அந்த வேத பகுதி மிக முக்கியம். இதற்கும் சங்கீதம் 23க்கும் சம்பந்தம் இருக்குது. பாருங்க, வாசிக்கலாம். 25 போடுங்க. சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையிலிருந்து இறங்கி மாகான் வனாந்தரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகான் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். பாருங்க, இவர் ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த மாகோன் எதோடைய என்ட்ரன்ஸு? யூதியாவுடைய பாலைவனத்துடைய ட்ரெஸ்ஸட்டுடைய என்ட்ரன்ஸு. எங்கே போய் தங்கிக்கிறான்? மாகோன். இப்போ மாகோனுக்கு அடுத்து என்ன வரப்போகுது? யூதயா வனாந்தரம், டெசர்ட். இப்போ இங்கே இருக்கிறான் தாவீது, இங்கே இருக்கான்னு கேட்டோன்னே வந்துட்டான் படையை எடுத்துக்கிட்டு. யாரை துரத்த? ஒரு வாலிபனை துரத்த. தன்னுடைய முழு படையை எடுத்துக்கிட்டு வாரான். இப்போ அடுத்த வருஷம் வாசிங்க. சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பிப்போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாக அவர்களை வளைந்து கொண்டார்கள். இப்போ எங்கெங்கு எத்தனை தடவையோ இவன் சவுல் விரட்டுகிறான், தாவீது அகப்படல. ஆனா இங்க சிக்கிக்கிட்டான். இப்போ சவுலுடைய படைகள் முழுவதும் தாவீது அவன் கூட்டத்தை இணைஞ்சிருச்சு, வளைந்து விட்டது. அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல தான் சங்கீதம் 22 எழுதுறான். பாருங்க சங்கீதம் 22 பாருங்க. சங்கீதம் 22 முதல் வசனம். என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறேன்? என் தேவனே, என் தேவனே, கைவிட்ட எல்லாம் அகப்பட்டு போறான் தாவீது. இங்க பாருங்க, இன்னொன்று அந்த வசனங்களை பாருங்க. 15 வாசிங்க. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. யாருடைய கூட்டம்? இப்போ சவுலுடைய கூட்டம் வளைந்து கொண்டது. கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அப்படியே கிறிஸ்து அந்த சிலுவை பாடுகளுக்கு போக்கு அதுக்கு அடையாளமாக இங்கே தாவீது என்ன செய்கிறான்? தாவீதுடைய பாடுகள் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. காரணமில்லாமல் கிறிஸ்துவை, ஒரு பாவம் அறியாத இயேசுவை நமக்காக நினைஞ்சாங்க,
சிலுவையில் அறைந்தார்கள். இங்கே வீணாக பகைக்கப்படுகிறான் தாவீது. இப்போ திரும்ப இங்கே 1 சாமுவேல் 23 வாங்க. 1 சாமுவேல் 23. இப்போ அகப்பட்டாங்க, வழியே இல்லை. இப்போ சுற்றி வளைச்சிட்ட, ஓடி ஓடி தப்பிச்சான். ஆனால் இப்போ தப்பிக்க முடியல. இந்த நேரத்தில் தாவீதை எப்படி கர்த்தர் காப்பாற்றுறாரு பாருங்க. அடுத்த வசனம் ஒரு அற்புதமான வசனம். அந்த சமயத்துல ஒரு ஆள் சவுலினிடத்தில் வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அல்லேலூயா, பிரைஸ் காட். தாவீது சுத்தி நம்மளும் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாம் ஒடுங்கி போக மாட்டோம். நாம் அந்த சோதனையிலிருந்து வழியை நமக்கு தப்புவிக்க கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஒரு ராஜா தன்னுடைய சேனையை முழுவதும் கூட்டு வந்து தாவீதை வளைந்து கொண்டாலும் அதிலிருந்து ஒரு போக்கை உருவாக்குற கர்த்தர். இப்போ கேட்ச், அடுத்தது தாவீதை கேட்ச் பண்ணிலான்னு வரும்போது ஒரு செய்தி வருது. ஹலோ, தேசத்தை பிடிக்க ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், நீ இந்த வாலிபனை பிடிக்க போறிய, வா வா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு படையெல்லாம் நினைஞ்சிட்டு இருக்கிறான். எப்படி இருக்கும் தாவீதுக்கு? அல்லேலூயா, எவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பான் பாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஐயோ நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் இருக்கிற சூழ்நிலை ஒரு போக்கை உருவாக்குற கர்த்தர், ஒரு வழியை உண்டாக்குற கர்த்தர். அவர் நம்மளை ஒரு காலமும் கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். அடுத்த வசனம் பாருங்க. அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கைதியுள்ள அரணிப்பான இடங்களிலே தங்கினான். இங்க கவனிங்க. இப்போ இந்த இந்த இதில் ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம். மாகோன் பாருங்க, அந்த 25 திரும்ப வாசிங்க. சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கண்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்து யூதேயா வனாந்தரத்தோட என்ட்ரன்ஸ் என்ன செய்யறான், நிற்கிறான். இங்கே தான் அவனை என்ன செஞ்சுக்கிட்டான், சவுல் சுற்றி வளைச்சிட்டான். இப்போ ஒரு செய்தி வந்துருச்சு, விட்டுட்டு போட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீதோடு இருந்தவங்க எல்லாரும் ஓடிட்டாங்க. இல்லையா? யாருக்கு பயம் இருக்குமா? இயேசு கிறிஸ்துவோட சீசர்கள் வந்தாங்க. ஆனால் சிலுவைக்கு போகும்போது இயேசுவை பின்பற்றின அத்தனை பேரும் நினைஞ்சாங்க, அவரை விட்டு உடனே. இப்போது இந்த மாகோனுக்கு அடுத்து என்ன தான் வருது? இவனுக்கு 2 வழி தான். ஒன்று, சவுல் போன வழியிலே திரும்ப உள்ளே போகணும். உள்ளே போனால் திரும்ப நினைஞ்சிருவான், வந்துடுவான். இங்கிட்டு என்ன இருக்குது? யூதேயா பாலைவனம். இப்போ தான் கூட இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. தன்னந்தனியாக இந்த யூதேயா பாலைவனத்துக்குள்ளே ஆகிறான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த பாலைவனத்தில் சராசரியாக 100 டிகிரி, அதிகமாக 150, 60 வரை. அல்லேலூயா. அந்த உஷ்ணத்தின் வழியாக அவன் கடந்து வருகிறான். எங்கே போகிறோம், என்ன செய்கிறோன்னு அவனுக்கு தெரியாது. உஷ்ணம், உபத்திரவம், பிரச்சனைகள், பாடுகள் அப்படியே வந்துட்டு இருக்கிறான். ஒரு சொட்டு தண்ணி அவனுக்கு இல்லை. இப்போ தான் பாருங்க, சங்கீதம் 63 எழுதுகிறான். அந்த யூதேயா பாலைவனத்தில் உட்காந்துக்கிட்டு சங்கீதம் 63 எழுதுகிறான் பாருங்க. என்னம்மா ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. சங்கீதம் 63 முதல் அந்த தலைப்பு வாசிங்க. 63 எல்லாம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்லா புரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாம் எடுத்துக்கோங்க. 63 தலைப்பு வாசிங்க. வனாந்தரத்தில் இருக்கையில் மைக்கில் வாசிங்க. தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். அல்லேலூயா. என்ன பாடியிருக்கான் பாருங்க. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்மளாம் என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே இப்படி சோதிச்சிட்டே ஆண்டவரே ஒப்பாரி வச்சு. அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவர், வறண்டதும் விடாய்த்துமான இந்த நிலத்தில் என் ஆத்துமா உம்மை நோக்கி தாகமாக இருக்குது ஆண்டவரே.
ஓ ராபா ஷாக்கா லாபாலா. அதனால தான் தாவீது ஆண்டு சொன்னா, அவன் இருதயத்துக்கு நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை எதிராக வரும்போது, உபத்திரவமோ பிரச்சனையோ பாடோ வரும்போது நம்ம கர்த்தரை முறுமுறுக்கக்கூடாது. இவனுக்கு வலியே தெரியாது. இவன் வேதனைப்படுறதுக்கும் கண்ணீர் விடுறதுக்கும் அநேக காரணங்கள் இருக்குது. ஆனால் இப்போ அவன் என்ன சொல்கிறான்? தேவனே நீ என்னுடைய தேவன். அல்லேலூயா. நம்மளாம் என்ன சொல்லியிருப்பான்? ஏன் ஆண்டவர் இப்படி சோதிக்கிறீர் ஆண்டவரை? அவன் என்ன சொல்கிறான்? தேவனே நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உண்மை பாருங்க. துக்கம் அதிகமாக வந்துச்சா தூக்கம் அதிகமாக வரும். துக்கம் அதிகமாக வந்தால் தூக்கம் என்னத்த போய் தூங்கவா செய்வோம். இவன் துக்கத்தின் மத்திய சொல்ல, அதிகாலமே உண்மை நானே செய்வேன். எங்கே உட்காந்துக்கிட்டு? ஒரு வனாந்தரத்தில் உட்காந்துட்டு. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. தாவீதுடைய இருதயத்தின் தாகத்தை பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்க்காதீங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க, பொருளாதார நெருக்கடியை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி சம்பவிக்குது எதுவுமே தெரியல. ஆனால் தேவன் நீ என்னுடைய தேவன் அப்படி சொல்கிறான். இப்போ இது ஊடாக அவன் தண்ணீர் அற்றமான இந்த பாலைவனத்தில் சூறாவளிகளை சந்திச்சிருக்கலாம். இப்போ அந்த அந்த மலை பள்ளத்தாக்குகள் சந்திக்கிறான். கடைசி நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துக்கிட்டே இருக்கும்போது திடீரென்று அந்த வனாந்தரத்தில் ஒரு பகுதியிலேருந்து ஒரு குளிர்ந்த காற்று அப்படியே வீசுது. அல்லேலூயா. நேற்றைக்கு கூட திடீர்னு நல்ல மழை வரும் மாதிரி குளிர்ந்த காற்று நினைஞ்சிருச்சு, வீசினுது. அல்லேலூயா. இவன் பாருங்க, இவன் கஷ்டத்தையும் பாடுகளையும் அப்போ தாகத்தோடு வந்துட்டு இருக்கும்போது அவன் ஒரு பகுதியிலேருந்து திடீரென்று குளிர்ந்த காற்று வருகிறது. அந்த குளிர்ந்த காற்று அடிக்கிற அந்த பகுதியை நோக்கி தாவீது போகிறான். போய் அப்படியே பார்க்குறான், எங்கும் சமவெளிகள். அல்லேலூயா. எங்கும் சமவெளிகள், புல்கள் நிறைந்திருக்கிறது. இவனுடைய இருதயத்தில், இவனுக்கு சரீரத்தில் தாகம். இப்போ போய் அங்கே பார்க்குறான், அந்த 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 சின்ன கற்பாறையிலிருந்து மெல்லிய நீரோடைகள் அப்படியே தண்ணி அப்படியே அமைதியாக ஆர்ப்பரித்து போயிட்டுருக்குது. அல்லேலூயா. இன்றைக்கும் என்கைதி இஸ்ரேல் தேசத்தில் இருக்குது. அதில் 2 மலைக்கு, ஒரு மலைக்கு பேர் தாவீதுன்னு வச்சுருக்காங்க. இல்லையா? என்கைதி அப்படின்னா ஆடுகளின் ஜீவ ஊற்று. இவன் அந்த தாகத்தோடு அந்த தண்ணியை எடுத்து அள்ளி அப்படி குடிச்சிட்டு இருக்கிறான். ஜீவன் திரும்ப என்ன செய்கிறது? வருது. இப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது இப்படி பக்கத்தில் திரும்பி பார்க்குறான், ஒரு ஆடு அமைதியாக தண்ணி குடிக்குது. இங்கிட்ட இப்படி திரும்பி பார்க்குறான், சில ஆடுகள் அப்படியே அந்த தண்ணியை நோக்கி வந்துட்டு இருக்குது. அதை நோக்கி திரும்ப பார்க்குறான், ஒரு மேய்ப்பன் வந்துட்டுருக்கான். அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, இந்த ஆடுகளை தண்ணீர் அண்டை நடத்த ஒரு மேய்ப்பன் இருப்பார் என்றால் இந்த யூதேயா பாலைவனத்தில் என்னை நடத்தி வந்தவர் யார்? இந்த என் கைதிக்கு கொண்டு வந்தவர் யார்? அவர் கர்த்தர். அவர் கர்த்தர். அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் கஷ்டங்கள் நடுவிலே, வேதனையின் நடுவிலே, சாவா ஜீவனா மரணமா என்று இருக்கும் வேளையிலே என்னை ஒருவர் நடத்தினார். அவர் கர்த்தர். அல்லேலூயா. இந்த ஆடுகளை இந்த ஜீவ ஊற்றுக்குள்ள நடத்த ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். என்னை இந்த என் கைதிக்கு நடத்தி வந்தது யார்? கர்த்தர். அல்லேலூயா. அதனால் நம்ம சில பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்போது முறுமுறுக்காதீங்க. ஒன்றுமே தெரியல, முறுமுறுக்காதீங்க. என் தேவனை நான் அதிகாலமே தேடுவேன். அல்லேலூயா. என் தேவனை தொடர்ந்து என்ன செய்வேன்? தேடுவேன். எனக்கு பாதை தெரியல, என் வறுமை மாறலை, என் கஷ்டம் மாறலை, என் சூழ்நிலை மாறலை, ஆனாலும் கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்பதுக்கு ஒரு அடையாளத்தை சொல்கிறேன். இப்போ சங்கீதம் 23 எடுத்துக்கோங்க. சங்கீதம் 23 எடுங்க. இப்போ 1வது வசனத்தை இப்போ வாசிங்க. மைக்கில் வாசிங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்.
அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து கவனிங்க, எதை பார்த்து எழுதுகிறான்? எதை பார்த்து இந்த சங்கீதத்தை பாடுகிறான்? எங்க இதில் என்ன இருக்குது? எங்கும் புற்கள் நிறைந்த சமவெளிகள். அவன் சொல்லிட்டான், இந்த வனாந்தரத்தில், இந்த யூதேயா பாலைவனத்தில், இந்த கஷ்டத்தின் மத்தியில், இந்த உபத்திரவத்தின் மத்தியில் என்னை நடத்தி வந்தவர் யார்? கர்த்தர். இந்த என்கைதிக்கு போறதுக்கு எந்த பாதையும் இருந்த ரூட்டும் கிடையாது. அப்போ கர்த்தரே நெஞ்சிருக்காரு. அப்போ சவுல் கையில் தாவீதை ஒப்பு கொடுக்காமல் காத்தது யாரு தான்? ஒரு செய்தியை வந்து அவனை திருப்பி விட்டது யாரு தான்? சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால நீங்க பயப்பட மாட்டேன், என் வாழ்க்கையில் எல்லா நெருக்கத்தை நான் ஜெயிப்பேன், ஏனென்றால் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது பார்த்து கொண்டிருக்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எல்லா நெருக்கத்திலிருந்தும், எல்லா பிரச்சனையிலிருந்தும், வியாதியிலிருந்தும், பண பிரச்சனையிலிருந்தும் உங்களை ஆண்டவர் விடுவித்து கர்த்தர் உங்களை நல்ல மேய்ப்பராக நடத்துவார். ஹல்லேலூயா. சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய, எனக்கு வேண்டிய அனைத்து, ஐ ஹேவ் மோர் தென் எனஃப், எனக்கு வேண்டிய அனைத்தையும் அதிகமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. இவன் ஒரு கப்பு தண்ணி கிடைக்காம நினச்சிட்டு இருந்தான், இங்கே நீரோடையே வந்துருச்சு. அமர்ந்த பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறா. இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த உபத்திரத்திலிருந்து, இந்த பாடுகளிலிருந்து என்னை ஒரு செழிப்புக்குள்ள கொண்டு போய் விடுகிறா, ஒரு வெற்றிக்குள்ள கொண்டு போய் விடுகிறா, ஒரு சமாதானத்துக்குள்ள என்னை கொண்டு போய் ஆண்டவர் என்ன செய்கிறா? விடுகிறா. இப்போ நீங்கள் பிரச்சனை நடுவில், போராட்டத்து நடுவில் கர்த்தர் தான் உங்களை நடத்துகிறா என்பதுக்கு ஒரு அடையாளம். 3வது வசனம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம பாடுகள் மத்தியில், பிரச்சனை மத்தியில் நீங்கள் திடீர்னு வந்து சபையில் வந்து உட்காரும்போது ஆண்டவர் அன்னைக்கு ஏதோ ஒரு வார்த்தை மூலமாக உங்கள் கூட இடைப்படுவார். அப்போ உங்களுக்கே சொன்ன மாதிரி தெரியும். அல்லேலூயா. அதுக்கடுத்து நம்ம இந்த வீட்டிலேயோ வெளியே போகும்போது வரும்போது ஏதாவது ஒரு வசனத்து மூலமாக நம்ம சோர்ந்து போன நேரங்களில், வேதனைப்படுகிற நேரங்களில் ஏதாவது ஒரு வசனத்து மூலமாக நம்ம கூட என்ன செய்வார்? அடிக்கடி எனக்கு இப்படி சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? கரங்களை உயர்த்தி பாருங்கள். அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் அந்த யூதேயா பாலைவனத்தை கடந்து என் கைதிக்கு வருவீங்க. அல்லேலூயா. பிரச்சனை நேரத்தில், பாடுகள் நேரத்தில், வியாதி நேரத்தில், எல்லா நெருக்கங்கள் படுகிற நேரங்களில் நீ பயப்படாத, நான் உன்னோடனே கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை. அவர் நம்முடைய ஆத்துமாவை எப்படி தேற்றுறாருன்னா வார்த்தையை கொண்டு. ஆராதனை வேலையில், செய்தி வேலையில், வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் போது, அல்லேலூயா, எத்தனை பேருக்கு ஆமாம் என்னை ஆண்டவர் தேற்றார் அப்படின்னா நீங்கள் கலங்காதீங்க, உங்களுக்கு என் கைதி உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு செழிப்பான இடம் உண்டு. அதி சீக்கிரத்தில் நீங்கள் விட இந்த லேசான உபத்திரம், கலங்காதீங்க. ஒன்றுமே தெரியல, பரவாயில்ல, கர்த்தர் என் மேய்ப்பராய். இந்த ஆடுகளுக்கு கவலைப்படுமா? மேய்ப்பன் கவலைப்படுவானா? மேய்ப்பன் தான் நடத்திட்டு போவான். அந்த ஆடுக்கு ஒன்று ஃபாலோ ஒன்லி ஷெப்பர்ட். மேய்ப்பனை மட்டும் ஃபாலோ பண்ணணும். வாங்க, யூதேயா பாலைவனத்தில் இருந்துட்டு அவன் சொல்லலாம், என் தேவனே அதிகாலமே உண்மை விடுவாரா? அல்லேலூயா. கஷ்டத்தின் மத்தியிலையும் நீங்கள் தேவாலயத்துக்கு வந்து ஆண்டவர் தேடி பழகிட்டீங்கன்னா உங்களை ஒரு காலமும் கைவிட மாட்டான். அல்லேலூயா. பிரைஸ்ல. இப்போ பாருங்க, அங்கே என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதி பாதையில் நடத்துகிறார். செம்மையான பாதையில். இந்த யூதேயா பாலைவனத்தில் எனக்கு ஒரு பாதையை காட்டினது யார் தான்? கர்த்தர் தான். சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் என் வாழ்விலே செம்மையான பாதையில் என்னை நடத்துவார். அல்லேலூயா. திரும்ப 4வது வசனம் சொல்கிறான் பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே. ஏன் சொன்னான் தெரியுமா? இந்த யூதேயா பாலைவனத்தில் எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகள்,
ஆனால் அந்த மரண பள்ளத்தாக்குலலாம் கீழே விழாத படுக்கு என்னைய பாதுகாத்தாரு. இனி எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், காரணம் தேவீர் என்னோட கூட இருக்கிறீன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஒரு பிரச்சனையை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துடும். ஒரு விச கரடிக்கும் ஒரு விச சிங்கத்தின் கைக்கும் தப்பி வைத்த கர்த்தர் என்ன இந்த கோலியாத்தின் கைக்கு என்ன செய்வார்? அவ்வளோதான். பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, உபத்திரவத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் மெய்ப்பராக இருப்பார் என்றால் அவர் என் கைதிக்கு நடத்துவார். அல்லேலூயா. பாருங்க, அதே வசனத்தை பாருங்க. தேவன் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்ன செய்யும்? தேற்றும் ஆண்டவரே. 5 வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அல்லேலூயா. யார் சத்துரு? அங்கே அந்த பேச்சு ராஜாக்களின் பந்தியில் இருக்கிற அந்த பேச்சு மரங்களை பார்க்கிறான். ராஜாக்களுடைய பந்தியில் இருக்கிற விலை உயர்ந்த பேச்சு பழங்களை பார்க்கிறான். அப்போ சொல்கிறான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ண எதை பார்க்குறான்னா அந்த என் கைதியில் ஒலிவ மரங்களை பார்க்குறான். அந்த எண்ணெயை கொடுக்குற ஒலிவ மரங்களை பார்க்குறான். ஒரு பக்கம் பேரிச்சை பழங்களை பார்த்தபோது சொல்கிறான், இது ராஜாக்களுக்கு வைக்கப்படுகிற பேரிச்சை பழம் அல்லவா? அப்புறம் என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக, இந்த சவுல் ராஜாவுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை என்ன செய்வார்? ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. ஏன்னா இந்த இங்கே என்கதிலே வளர்கிற முளைக்கின்ற இந்த பேரிச்சம்பழம் யார் சாப்பிடக்கூடிய பேரிச்சம்பழம்? அப்போ அவன் சொல்கிறான், என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை என்ன செய்வார்? ஆயத்தப்படுத்து. இந்த பக்கம் திரும்புகிறான், ஒலிவ மரங்கள் நிறைந்த இடம். என் எண்ணெயை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார், என் தலையை அவர் என்ன செய்கிறார்? அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த ஒலிவ மரங்களிலிருந்து வருகிற அந்த எண்ணெய் தான் அபிஷேகத்துக்காக பயன்படுகிற எண்ணெய். அடுத்த சொல்ல, என் பாத்திரம். அங்கே திராட்சை தோட்டங்களை பார்க்குறான். திராட்சை தோட்டங்களில் அந்த திராட்சை பழத்தை புழிஞ்சு அந்த பாத்திரத்தை நிரப்புவாங்க. அல்லேலூயா. இப்போ அடுத்து சொல்கிறான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய். ஏன்னா இவன் சாக போக வேண்டியவன். நல்லா புரிஞ்சுக்குங்க. சவுல் கிட்ட அகப்பட வேண்டியவனை கர்த்தர் காத்துறான்னு சொன்ன, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், உபத்திரவமோ பிரச்சனையோ போராட்டமோ என்னை தொடரும் என்று தாவீது சொல்லலை. அவன் சொல்கிறான், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் இந்த பூமியில் நல்வாழ்வு வாழ்ந்து பரலோகத்தில் நான் தேவ சமூகத்தில் நான் நீடித்து இருப்பேன். அல்லேலூயா. இப்போ தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தர் மெய்ப்பரா? இங்கே பாருங்கள், இந்த 23வது சங்கீதத்தை நீங்கள் இப்போது உங்கள் பைபிளில் எடுத்து பாருங்கள், உங்கள் கண்களை வச்சு பாருங்கள். இங்கே என்ன சொல்லியிருக்கான் பாங்க. இப்போ எனக்கு கண்டுபிடிக்கணும். கர்த்தர் ஆண்டவர் சொன்னாரா தாவீதே நான் உன் மெய்ப்பர் அப்படின்னு சொன்னாரா? தாவீது சொன்னானா? இங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். நீ தேவனுடைய வார்த்தையை நீ உனக்கென்று பயன்படுத்தினா உன் வாழ்க்கையை அப்படியே நிறைவேற்றுவார். கர்த்தர் சொல்லுங்க. இப்போ நல்லா பாருங்கள், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கான்னு யார் தான் சொன்னா? அடுத்தது சொல்கிறேன், நான் தாழ்ச்சி அடையேன். ஐ ஹவ் மோர் தென் எனஃப். எனக்கு வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது. யார்கிட்ட? இவன் அரசாங்கம் ராஜாவாகிட்டானா? இல்லை, வனாந்தரத்தை தாண்டி வந்திருக்கிறான், ஜீவனாக மரணமாக ஜெயிச்சு வந்திருக்கேன். இப்போ சொல்கிறான், எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீ என்ன சொல்கிறியோ அதை நிறைவேற்ற கர்த்தர் ரெடியாக இருக்கிறார். நீ தரித்திரத்தை பேசாத, பலவீனத்தை பேசாத, முறுமுறுப்பை பேசாத, அவிவிசுவாசத்தை பேசாத. நீங்கள் என்ன நல்ல வார்த்தையை பேசுகிறீங்களோ அதை நிறைவேற்ற கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். சொல்லுங்கள், கர்த்தர் என் மெய்ப்பர், எனக்கு வேண்டியவையெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். இப்போ அடுத்தது பாருங்க, அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய்.
கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா இந்த யூதேயா பாலைவனத்தில் அவர் நடத்திருக்கிறார்னா, நான் இப்போ சொல்கிறேன், என்னை அவர் அமர்ந்த தண்ணீரை கொண்டு போவார். அவர் என் ஆத்துமாவை நல்ல பாருங்க, என்ன மட்டுங்க தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதி பாதையில் என்னை நடத்துவார். இதை பேசணும். நீங்கள் உங்களை குறித்து நல்ல வார்த்தை பேசலைன்னா அந்த காரியம் என்ன செய்யாது, நடக்காது, நடக்கவே. நீங்கள் உங்களை குறித்து என்ன பேசுகிறீங்க? இங்கே தாவீது தன்னை குறித்து பேசினதை அப்படியே தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றிட்டார். அவர் என்னை நீதியின் பாதையை நடத்துகிறார். ஆண்டவர் என்னை வேத வசனத்துக்குள் நடத்துவார், என்னை ஆறுதல் படுத்துவார், என்னை தேற்றுவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களா? பயப்பட மாட்டீங்க. என் சத்துருக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால், நல்லா புரிஞ்சுங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குது. ஆனால் நீங்கள் வாயை திறந்து அடிக்கடி பேசும்போது அந்த அபிஷேகம் உங்களுக்குள் வேலை செய்யும். என் ஜீவனாலெல்லாம் யார் சொன்னா? ஆண்டவர் தாவீதுக்கு சொன்னாரா? தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்ல, அவன் பாருங்க, ஆண்டவர் எனக்கு இப்படி ஆஸ்வதிக்கணும் அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் பேசினதை அப்படியே நிறைவேற்றிட்டார். என் ஜீவனாலெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் நீடித்த நாட்களாக இருப்பேன். நான் அற்ப ஆயுசில் போக மாட்டேன். அல்லேலூயா. நீடித்த நாட்களாய் இருப்பேன். எல்லாம் எழுந்து நின்று க்ளோரி டு லார்ட். ஓ ஜீசஸ். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு என்கதி உண்டு. நீர் எங்கள் மெய்ப்பராக இருக்கிறேன். அதனால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்கிறார், எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்கள். உங்களுடைய சூழ்நிலைகள், நெருக்கங்கள், பாடுகள் வரும்போது நீங்கள் கர்த்தரை நோக்கி முறுமுறுக்க வேண்டாம். பிரச்சனைக்கும் பாடுகள் ஒருவேளை இப்போ இருக்கலாம், ஆனால் அதுக்கு அந்த யூதேயா பாலைவனத்தை தாண்டினா உங்களுக்கு ஒரு என்கைதி காத்திருக்குது. அல்லேலூயா. நெருக்கப்படும் போதும், நீங்கள் உபத்திரவப்படும் போதும், பிரச்சனை சந்திக்கும் போதும் நீங்கள் கர்த்தரை முறுமுறுக்காமல், அந்த நேரத்திலையும் தாவீது போல சங்கீதம் 23 சொல்லுவேன், என் ஆத்துமா அவரே நோக்கி கொண்டிருக்கிறது. அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, சில கஷ்டமான சூழ்நிலையில் நான் அவிசுவாசப்பட்டதுக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க. என் வாயினால் நான் தவறான வார்த்தைகளை நான் பேசுனதுக்காக என்னை மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரே ஒரு சத்தியம் தாங்க, தாவீது என்ன சொன்னானோ அதை கர்த்தர் நிறைவேற்றிட்டார். நீங்களும் நானும் என்ன சொல்கிறோமோ அதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சொல்லுங்கள் கர்த்தர், சொல்லுங்கள் கர்த்தர். அப்படி சொல்லும்போது ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், இனி நான் கலங்கவே மாட்டேன். கைகளை தட்டி ஹல்லேலூயா. ரேகா பா லாபா லா, ஓ ரேபே லாபா ரேகா லாபு பாலா, ஓ ராபா ரேபா லாபா ஷாக்கா லாபா 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 லா. கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார். எதை குறித்து கலங்காதீங்க. ஹோ ராபா சிதிரேபே நாமோ நிக்க லோ மா நா கா தோனே ஹாவ்தோ ரா ரேகா லோ மா நா கா லா தோரே ஹாதா ரா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் இப்போது உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்போ நம்ம சொல்ல போகிறோம், என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் வெற்றியும் சுகமும் சந்தோஷமும் சமாதானமும் என்னை பின்தொடரும். கைகளை தட்டி ஹல்லேலூயா, க்ளோரி டு ஜீசஸ். சாக்காபாலா. சர்வ வல்லமை தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம். அப்பா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஒரு நன்மை எனக்கு குறைவுபடாது. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த சங்கீதம் 23 ஆசீர்வாதம் இவங்களுடைய குடும்பத்தில், இவங்களுடைய பிஸ்னஸில், இவங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில், இவங்க சந்ததியில் பலிப்பதாக. உங்களுடைய ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. God bless you. ஆமென். கைகளை தட்டி ரேபா ஷாக்கா லாபா